ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது சனிக்கிழமை காலையில ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா, லீவ் விட்டதுக்கப்புறம், ஏதோ ஒரு தொடர்ச்சியா ஒரு 3, 4 நாள் லீவ் விடுவாங்க இல்லையா? அந்த மாரி தான் இருந்தது. ஏதோ ஒரு பொறுமையா வந்து நாட்கள் வந்து போகிற மாரியே இருந்தது. இன்னைக்கு கோலம் போட்டுக்கிட்டே இருந்தேன். நாய்க்குட்டி வந்து கரெக்ட்டா வந்து கலைச்சிட்டாங்க. அதனால போட்டது போதும்ன்னு சொல்லிட்டு சிம்பிளா வந்து போட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் கமெண்ட்ஸ்க்குலாம் வந்து ரிப்ளை பண்ண முடியல. ஏன்னா வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து படுத்துட்டு ஒரு 2, 3 கமெண்ட்ஸ் தான் வந்து ரிப்ளை பண்றேன். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்துடுது. அதனால கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணலன்னு சொல்லிட்டு கோவிச்சுக்காதீங்க. சீக்கிரமா வந்து ரிப்ளை வந்து குடுக்குறேன். ரிப்ளை குடுக்காததுக்கு கூட பார்த்தீங்கன்னா, ஒரு சில காரணங்கள்லாம் இருக்குது. கொஞ்சம் தலைவலியா இருக்கிறதுனால. இது மழை தண்ணி வீட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெத்தல செடி ஓரளவுக்கு இதாகி போச்சு. அதுக்கப்புறம் இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, அழகா வந்து தழைஞ்சு வந்திருக்கு. காலையிலே கொஞ்சம் ஸ்கூல் போறதுன்னா அவசர அவசரமா செய்யலாம். இப்ப தான் வந்து ஸ்கூல் இல்லையா, அதனால வந்து பொறுமையா வந்து இந்த இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உள்ள போகறது. வெத்தல செடி பார்த்தீங்கன்னா, அது வந்து செவுத்துலயே வந்து ஒட்டிக்கிட்டே அது பாட்டுக்கு மேல வந்து போயிடுது. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து மொட்டை மாடி வந்து டச் பண்ணும் போல இருக்கு. அப்படிதான் இருந்தது. இன்னைக்கு காலையிலே வந்து பால் அடுப்புல வச்சுட்டு உடனே வந்து இந்த ஆவி பிடிக்கலான்றதுக்காக பிடிச்சிருந்தேன். ஏன்னா, அந்த வெயில் நாள் அதிகமானதால பார்த்தீங்கன்னா, இந்த ரொம்ப அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா, முகம் கழுவிட்டே இருக்கேனா, அதனால நீர் கோத்துக்கிட்டு காலைல எந்திரிக்கிறப்பயே பார்த்தீங்கன்னா, தலை வலிக்கிற மாரி இருக்கு. அதனால சரி இன்னைக்கு ஆவி பிடிச்சிடலான்றதுக்காக பிடிச்சிருந்தேன். அன்னைக்கு ஆவி பிடிச்சுமே பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு சனிக்கிழமை ஃபுல்லா ஈவினிங் வரைக்குமே வந்து தலைவலியா தான் இருந்தது. டேப்லெட் வந்து போடக்கூடாது, அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது. நானும் கட்டுப்படுத்தி பார்த்தேன் முடியவே இல்ல. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேப்லெட் போட்டு தான் அன்னைக்கு வந்து நாட்கள் வந்து போச்சு. அதுக்கப்புறம் நேத்து ஈவினிங் போயிட்டு இந்த கிரீன் மேட் வந்து வாங்கிட்டு வந்தாரு. அது வாங்கிட்டு வந்து வச்சதுலேருந்து அது சீக்கிரமா வந்து கட்டி பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து கை கால்லாம் ஓடும் இல்லையா? அந்த மாரி இவரு வந்து வா போடலாம் அப்படின்னு காலைல கொஞ்சம் வெயில் அதிகமா வரதுக்குள்ள போய் போட்டுடலான்னு சொல்லியிருந்தேன். நீங்க போயிட்டு போட்டுக்கிட்டே இருங்க. நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னாரு. நாங்க போட்டே முடிச்சுட்டோம். அதுவரைக்கும் வந்து வரவே இல்ல. நானும் அஸ்வினுமே வந்து மேல ஏறி அழகா வந்து போட்டுட்டோம். இது போட்ட நேரமா என்னன்னு தெரியல. 2 நாளா வந்து வெயில் வந்து அதிகமா வந்து காயவே இல்ல. ஏதோ ஒரு மானம் மூடுற மாரியே இருக்கு. இருந்தாலுமே இந்த கிரீன் மேட் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, பரவால்ல மாடி தோட்டம்னு ஒண்ணு ப்ராப்பரா வந்து வச்சுட்டோம் அப்படின்ற மாரி மனசுக்குள்ள வந்து தோணுச்சு. ஏன்னா வெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, துளிரே வந்து வரல. பூ வந்து கட் பண்ண பிறகு அழகா துளிர்லாம் வரும். வெயில்லயே வந்து பார்த்தீங்கன்னா, துளிர் வரலன்றதுக்காக அது எப்படியோ வந்து ரொம்ப நாள் ஆசை வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் நேத்து போட்ட வீடியோல வந்து நெறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. எங்க நாத்தனார் பேத்தி, இந்த குட்டி பொண்ணு யாருன்னு கேட்டிருந்தீங்க. என் நாத்தனார் பேத்தி லீவ் விட்டதுமே அத்தை வீட்டுக்கு கூட்டு போன்னு சொல்லியிருந்தாளாம். அதான் இன்னைக்கு தான் வந்திருந்தா. அதுவே ரொம்ப நாள்லாம் இருக்க மாட்டா. ஒரு 2, 3 நாள் மேல தாங்க மாட்டா. அவனால வந்திருக்கா லீவுக்கு. அன்னைக்கு சிம்பிளா வந்து தோசை மட்டும் செஞ்சுட்டு தேங்காய் சட்னி அரைச்சிருந்தேன்.